வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்கூல்லேருந்து பசங்க வந்த உடனே டக்குன்னு பண்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் அவல் வச்சு தான் பண்ண போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஊற வச்ச அவல் 1 கப், கடலை மாவு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, நல்ல 2 வெங்காயம் பொடியா கட் பண்ணது, கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி, கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ 1 கப் அவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி ஊறணும். ஸோ அது நல்லா ஊறினாதான் நமக்கு அந்த வெங்காயம் எல்லாம் போட்டு பிளெண்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வரும்போது ஒரு வடை மாதிரியோ இல்லை போண்டா மாதிரியோ அதை ஷேப் பண்ணி தட்டுறதுக்கு நமக்கு சௌரியமாக இருக்கும். ஸோ நான் நல்லா சாஃப்டாக அவல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு? ஸோ இந்த அளவுக்கு சாஃப்டாக ஊறி இருக்கணும். சும்மா ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிப்போம் ஒரு வாட்டி. நல்லா கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காய பொடி, அதுக்கப்புறம் கடலை மாவு நல்லா ஒரு 2 டீஸ்பூன் சேர்க்குறேன் நான். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்து கடலை மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா திருப்பி தேவைப்பட்டால் நம்ம இன்னொரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடலை மாவை. கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். பாருங்க, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடணும். இன்னும் உப்பு சேர்க்கல. நாம இது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம உப்பு சேர்க்க போறோம். தேவையான உப்பு இப்ப சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். பாருங்க, தண்ணியே சேர்க்காம நம்ம பிசைஞ்சிருக்கோம். இந்த உப்பு போட்டிருக்கோம், அதுல கொஞ்சம் ஈரப்பதம் வரும், வெங்காயத்துல கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். ஸோ எல்லாம் சேர்ந்து தான் நம்ம மாவு கலந்துக்கிறோம். பாருங்க, இந்த பதம் பார்த்துக்கோங்க. இந்த பதத்துல இருந்தது அப்படின்னா நீங்க உதிரியா போட்டீங்கன்னா அவல் பக்கோடா ரெடி. நான் இன்னைக்கு வடை மாதிரி தான் பண்ண போறேன். அதனால கொஞ்சமா தண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் தான் தண்ணி சேர்க்க போறேன். தண்ணி சேர்த்துட்டு அப்படி மிக்ஸ் பண்ணி நான் வடை மாதிரி போட போறேன். இப்போ இதையே நீங்க போண்டாவா போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உருளைக்கிழங்கு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போண்டாவா போட்டுக்கலாம். நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு போண்டாவா போட்டுக்கலாம். பாருங்க, தண்ணி 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட தான் நம்ம சேர்த்துருப்போம். அது அப்படியே சேர்ந்தாப்புல வந்திருக்கா. இப்போ இதை நம்ம வடை மாதிரி தட்டி தான் போட போறோம். பாருங்க, மசால் வடைக்கெல்லாம் தட்டுவோம் தெரியுமா, அந்த மாதிரி நல்லா தட்டி ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். இதை நீங்க மத்தியானமே எல்லாம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்லயோ இல்லை ஏதாவது தட்டிக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. பசங்க வரும்போது இந்த பக்கம் அப்படியே ஸ்நாக்ஸ் அப்படியே பொரிச்சிட்டு இந்த பக்கம் காஃபியோ டீயோ நீங்க என்ன கொடுப்பீங்களோ அதை டக்குன்னு கொடுத்துடலாம். 2 சேர்த்து கொடுக்கும்போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சிம்பிள் ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ். பாருங்க, இந்த மாதிரி அழகா தட்டிக்கோங்க. நான் தட்டி அப்படியே ரெடியா எடுத்து வைக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி வச்சுட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பக்கம் எண்ணெயும் காஞ்சின்னு இருக்கு. திருப்பி போட்டுடலாம். நம்மளுடைய அவல் வடை ரெடி ஆயிடுத்து, எடுத்துருவோம். இதே மாதிரி எல்லாமே பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளுடைய அவல் வடை ரெடி. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி பசங்களுக்கு வந்த உடனே கொடுக்குற மாதிரி ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ். நீங்க மத்தியான நேரத்துல இதெல்லாம் அவல்லாம் ஊற வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி தட்டிக்கிட்டு நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா வந்த உடனே டக்குன்னு பொரிச்சு கொடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும். வடை மாதிரி பண்ணணும்னு கிடையாது, நீங்க பக்கோடா மாதிரியும் போட்டுக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த பதத்துக்கு மாவு பிசைஞ்சிட்டு நீங்க பக்கோடா மாதிரியும் போட்டுக்கலாம். இல்ல நீங்க ஒரு போண்டா மாதிரி போடணும்னு நினைச்சீங்கன்னா லாஸ்டா இது கூட நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கையும் மிக்ஸ் பண்ணிட்டு போண்டா மாதிரி போடுங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.